Hi friends, welcome to முதலீட்டு சிந்தனை with கார்த்திக். ஸோ ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய உங்களால் ஸ்கூல் ஃபீஸு மளிகை சாமான் அப்படின்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு கார்பஸை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் மந்த்லி பட்ஜெட் கரெக்டாக எங்கெங்கே போகுது அப்படின்றத கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கங்க. இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் 500 to 1000 மந்த்லி சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ணுறத செகண்ட் பாயிண்ட்டு நீங்கள் எஸ்ஐபி போடலாம். இப்போல்லாம் எஸ்ஐபி 100லேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். 100, 500, 1000 இந்த மாதிரி உங்களால் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஐபி 12% பேர் மினிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட 15 வருஷத்தில் 5 லட்ச ரூபா கார்பஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட முடியும். மூணாவது பாயிண்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறது. ஸோ உங்களோட வீட்டுக்கு தேவையான 3லேருந்து 6 மாதம் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸை நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணாவது பாயிண்ட். லாஸ்ட்டாக உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், டெய்லரிங் பண்ணலாம், அதே மாதிரி ஏதாவது சைடில் டிஃபன் சர்வீசஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சைடில் ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும்.